Hello students, நம்ம ஃபஸ்ட் வால்யூம் தேர்ட் யூனிட் ட்ரிக்னாமெட்ரி பார்க்க போகிறோம். அந்த ட்ரிக்னாமெட்ரியில் ஃபஸ்ட்டு டாபிக் ஆங்கிள்ஸ். டூ லைன்ஸ் இருக்குது. அந்த டூ லைன்ஸுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள்ஸ் நம்ம மார்க் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் லைனில் மென்ஷன் பண்ணுறது நம்ம இனிஷியல் சைடுன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு அனதர் லைன் நம்ம மேக் பண்ணுற லைனை நம்ம டெர்மினல் லைன்னு சொல்லுவோம். டெர்மினல் சைடு. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி சம்ஸ் போடுவோம் இல்லையா, அது எல்லாமே தியரிட்டிக்கல் பார்ட்டாக இருக்குது. நம்ம இதை கிளாஸ் ஹவர்ஸில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன். ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் பொசிஷன் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு எக்ஸ் டேஸ் அண்ட் ஒய் டேஸ் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆக்சிஸ் ட்ரா பண்ணுற ஹரிசாண்டல் லைன் 0 டிகிரி 180 டிகிரி. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கல் லைன், இந்த டூ லைன்ஸு பிட்வீன் ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ இட் இஸ் 90 டிகிரி. டோட்டலாக ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் 180 டிகிரின்னு நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி 90 டிகிரி ஆட் பண்ணும்போது 270 டிகிரி, இது 360 டிகிரி. ஓகேவா, ஒரு சர்க்கிள் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்க்கிளோட டோட்டல் ஆங்கிள் நம்ம என்னென்னு சொல்லுவோம், 360 டிகிரி சொல்லுவோம். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 0ன்னு சொல்லுவேன். அதுவே கம்ப்ளீட் ஆகிற பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா 360 டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியே தான். இப்போ 90 டிகிரின்னு சொல்லும்போது அந்த ஆங்கிள் 0 to 90 வரைக்கும் இருக்கும். 0 ஆங்கிள் to 90 டிகிரி வரைக்கும் இருக்கும். இப்போ 55 டிகிரி அப்படின்னு எந்த குவாட்ரண்ட், ஃபஸ்ட் குவாட்ரண்ட், அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கும், 90 to 180 டிகிரி வரைக்கும் இருக்கும். 91, 97, 175 இது எல்லாமே எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட்டில். நெக்ஸ்ட்டு தேர்டு குவாட்ரண்ட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், 180 to 270க்கு பிட்வீனில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் 270 to 360 டிகிரி. ஓகேவா, இதுவே நம்ம ஆப்போசிட் நெகட்டிவ் வேல்யூஸை சொல்லும்போது இது நார்மலாக ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம டைரெக்ஷன் சொல்கிறோம். இதுவே கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சொல்லும்போது மைனஸில் சொல்லுவேன். இட் இஸ் -90 டிகிரி, இட் இஸ் -180 டிகிரி, இட் இஸ் -270 டிகிரி, இட் இஸ் -360 டிகிரி. இப்போது ரொட்டேஷன் கிளாக் வைஸில் இருக்குன்னா ஆங்கிள்ஸை நம்ம நெகட்டிவில் சொல்லுவோம். அதுவே ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம், ஆன்டி கிளாக் வைஸில் மென்ஷன் பண்ணும்போது பாசிட்டிவில் ஆன்சர் சொல்லுவேன். சரியா, இதே சேம் வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லுவோம், 90யை நம்ம π/2ன்னு சொல்லலாம். ரேடியனில் சொல்லும்போது π/2 இட் இஸ் π. இந்த வேல்யூவை 270 டிகிரி நம்ம ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது π/180 டிகிரி, 180 டிகிரி பை வேல்யூ ஃபார்முலாஸ் பின்னாடி படிப்பீங்க. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா, ஸோ ரேடியன் டு டிகிரி எப்படி கன்வெர்ட் பண்ணணும், டிகிரி டு ரேடியன் எப்படி கன்வெர்ட் பண்ணணுன்ற ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி சொல்லும்போது நம்ம ஃபார்முலாஸ் 30 டிகிரி அப்படின்னா நம்ம π/6 வேல்யூ 180 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சப்போஸ் 380 டிகிரி இருக்குது அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒரு ரவுண்ட் வந்துட்டோம் அப்படின்னா இது 360 டிகிரி, 360 டிகிரி இதிலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது 20 டிகிரி கிடைக்குது. ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 20 டிகிரி மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் மென்ஷன் ஆகும். இதுவே 495 டிகிரி இருக்குது அப்படின்னா ஒரு ஃபுல் சர்க்கிளுக்கு 360 டிகிரி, 360 டிகிரி சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 531 கிடைக்குது, 135 டிகிரி. 135 டிகிரி எங்கே இருக்கும், 90 அண்ட் 180க்கு பிட்வீனில் இருக்கும். ஸோ இட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு டாபிக் செகண்ட் டாப்பிக்கில் எக்ஸசைஸில் சம்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இதே தான் இங்கே கொடுத்துருக்கு, கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் அப்படின்றது எந்த ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணும்போது 360 டிகிரி கிடைக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஆஃப் a ray in an anti-clockwise direction results in an angle measuring 360 degree. இப்போது ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆங்கிள்ஸ் ரிமைனிங் இருக்கோ அந்த ஆங்கிள்ஸை நம்ம என்ன ஆங்கிள்ஸ் சொல்லுவோம், கோடெர்மினல் ஆங்கிள்ஸ்.
சப்போஸ் இங்கே 45 டிகிரி இருக்குது, ஃபுல் ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ டிகிரிஸ் வேணும்? 360லேருந்து நம்ம 45 டிகிரி சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 315 டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த 315 டிகிரியை நம்ம கோடெர்மினல் ஆஃப் 45 டிகிரின்னு சொல்லலாம். கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் இந்த 45 டிகிரியும் 315 இந்த டிகிரியும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 360 கிடைக்குது. ஸோ இந்த டூ ஆங்கிள்ஸை நம்ம என்ன ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம்? கோடெர்மினல் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் கோடெர்மினல் ஆங்கிள்ஸ், டூ ஆங்கிள்ஸ் இப்போ 45 டிகிரி 315 டிகிரின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த டூ ஆங்கிள்ஸும் கோடெர்மினல் ஆங்கிள்ஸாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் கே இன்ட்டு 360. கே இன்ட்டு 360 பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் கே இன்ட்டு 360. இந்த ரூல்ஸ் நம்ம பார்க்கும்போது பீட்டாவை ஆல்ஃபாவால் டிவைட் பண்ணும்போது பீட்டாவை நம்ம 360ஆல், பீட்டான்ற வேல்யூ இருக்குது, அந்த பீட்டா வேல்யூ ஒரு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா 360ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ஃபா அண்ட் சம் ஆன்சர் இங்கே கிடைக்கும். சம் கான்ஸ்டன்ட் கே இன்ட்டு சம் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும்போது இங்கே ஆல்ஃபான்னு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரூல்ஸ் பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் கே இன்ட்டு 360 டிகிரின்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஷினை நம்ம ஃபஸ்ட்டு 360ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ரிமைண்டர் வேல்யூவை ஆட் பண்ணிக்க போகிறேன். சரியா? இப்போ 375 டிகிரி இருக்குது. 375 டிகிரி இருக்குது அப்படின்னா இதை 360ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம் கிடைக்குமா? தட் இஸ் 360. ரிமைனிங் ஆங்கிள் 15 டிகிரின்னு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எழுதலாம்? 370 டிகிரி 75 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 25 15 ப்ளஸ் 1 இன்ட்டு 360. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். ஸோ அதுதான் இந்த ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் கே இன்ட்டு 360. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 417 கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 417 அண்ட் -303 ஆர் கோடெர்மினல் பிகாஸ் இந்த டூ வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஃபஸ்ட் என்ன இருக்குது? 417 இருக்குது. அந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறோம். -300 303 ஆட் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 720. 720ன்ற வேல்யூ என்னவா இருக்குது? மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 இருக்குது. 360யோட 2வை மல்டிப்ளை பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 இருக்குது அப்படின்னா அந்த டூ ஆங்கிள்ஸோட வேல்யூஸை நம்ம என்னென்னு சொல்லலாம்? கோடெர்மினல் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். இங்கே நெக்ஸ்ட்டு பாரு 45 டிகிரி அண்ட் 315 டிகிரி அண்ட் 405 இதெல்லாம் எங்கே இருக்குது? ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. எப்படி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா 45 டிகிரி நம்மளுக்கு தெரியும். 315 டிகிரி அப்படின்றது நம்ம நெகட்டிவ் ஆங்கிளில் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 0 டிகிரி, இங்கே -90, ஹியர் -80, -270. இப்போ நம்ம இந்த கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் மூவ் ஆகும்போது 350ன்றது -360. இந்த 270 அண்ட் 360க்கு பிட்வீனில் இங்கே ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ 405ங்கிறது எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு சர்க்கிள் 360 ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு 405 -360 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 5 3. 45 டிகிரி கிடைக்குது. 45 டிகிரி நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்க வேல்யூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 வேல்யூக்குமே ஆங்கிள் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் மென்ஷன் பண்ணும்போது 45 டிகிரின்னு தான் ஆன்சர் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு கோடெர்மினல் ஆங்கிள்ஸ்னால் இந்த டூ வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ். டூ வேல்யூஸ் இருக்குது. அந்த டூ வேல்யூஸோட டிஃப்ரென்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 இருக்கணும். ஓகேவா? நம்ம கோடெர்மினல் ஆங்கிள்ஸ் அப்படின்னாவே என்ன கண்டிஷன்? The difference between two coterminal angles is equal to the multiples of 360 இருந்துச்சு அப்படின்னா அந்த டூ ஆங்கிள்ஸையும் நம்ம கோடெர்மினல் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். இதை பாருங்கள் 275 மைனஸ் ஆஃப் -85 டூ வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 360 கிடைக்குது. இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 360.
நெக்ஸ்ட்டு 280 and 100 and 1000 minus 280 சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 720 கிடைக்குது. 720ங்கிறது 2 times 360. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 இருக்கிறதுனால இதை நம்ம 2 வேல்யூஸையும் கோடெர்மினல் ஆங்கிள்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சைன் தீட்டாவை நம்ம ஆப்போசிட்ஸ் இந்த இதில் சப்ஜெக்ட் நோட்டில் கம்ப்ளீட் பண்ணுங்கள். சைன் தீட்டா, காஸ் தீட்டா, tan, கொசிக்கன், சீக்கன் அண்ட் காட் ப்ளஸ் இந்த டயக்ராம் இது உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் வேல்யூஸும் உங்களுக்கு தெரியும். இதையும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இதுவும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் காப்பி பண்ணிவிடுங்க. 3 ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சம் tan theta plus secant theta minus 1 divided by tan theta minus secant theta plus 1 is equal to 1 plus sin theta by cos theta ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு LHS நம்ம கன்சிடர் பண்ணுறோம். LHS equal to இதில் இருக்க 1என்ற வேல்யூக்கு பதிலாக நம்ம ஒரு ஐடென்டிட்டி, இந்த 1என்ற வேல்யூக்கு பதிலாக நம்ம secant ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா அப்படின்ற ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இது ஒரு சிங்கிள் டேர்மாகவும் இது அனதர் டேர்மாகவும் கன்சிடர் பண்ணுறோம். இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் இன்னொரு ஸ்டெப் எழுதணும். இன்னொரு ஸ்டெப் tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு சொல்லலாம். ஸோ 2 டேர்ம்ஸ்லேயும் tan தீட்டா அண்ட் சீக்கன் தீட்டா, tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா காமனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் காமனாக நம்ம அவுட் சைட் எடுத்துட்டோம். இந்த டேர்ம் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டாவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும், சீக்கன் தீட்டா மைனஸ் tan தீட்டா பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த டூ டேர்ம்ஸுமே சேம் டேர்ம்ஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 மைனஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா, 1 மைனஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டா, டினாமினேட்டரில் 1 மைனஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் tan தீட்டான்னு ஆன்சருக்கு இருக்குது. ஸோ 2 வேல்யூஸு கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு tan தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டான்னு கிடைக்குது. இந்த tan தீட்டா அண்ட் சீக்கன் தீட்டாவை சைன் அண்ட் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். tan தீட்டா வேணும்னு சொல்லலாம், சைன் பை காஸ்னு சொல்லலாம். சீக்கன் தீட்டா வேணும்னு சொல்லலாம், 1 பை காஸ்னு சொல்லலாம். ஸோ சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால நியூமரேட்டர் வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு ஆன்சர் கிடைச்சிருக்குது. நெக்ஸ்ட்டு 3.2 சீக்கன் தீட்டா மைனஸ் கொசிக்கன் தீட்டா எல்லா டேர்ம்ஸையுமே நம்ம சைன் அண்ட் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோம். சீக்கன் ஏவை 1 பை காஸ் ஏ சொல்லலாம், கொசிக்கன் ஏ 1 பை சைன் ஏ, tan ஏ சைன் பை காஸ் ஏ, காட் ஏ காஸ் பை சைன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன செய்கிறோம், எல்சிஎம். ஃபஸ்ட்டு எல்சிஎம் சால்வ் பண்ணும்போது இங்கே நியூமரேட்டர் என்ன கிடைக்கும், சைன் ஏ, இங்கே நியூமரேட்டர் காஸ் ஏ, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ டிவைடட் பை சைன் ஏ காஸ் ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்னு நம்ம பார்க்கும்போது எல்சிஎம் பார்க்கும்போது காஸ் ஏ சைன் ஏ. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மோட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும், காஸ் ஏ சைன் ஏ. செகண்ட் டேர்மோட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும், சைன் ஏ, தட் இஸ் சைன் ஏ இன்ட்டு சைன் ஏ, சைன் ஸ்கொயர் ஏ. தேர்டு டேர்மோட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும், காஸ் ஸ்கொயர் ஏ, காஸ் ஏ மல்டிப்ளை பண்ணணும். காஸ் ஏ ஆல்ரெடி இருக்குது, ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ நியூமரேட்டரில் காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ, காஸ் ஏ சைன் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ஹோல் டிவைடட் பை காஸ் ஏ சைன் ஏன்னு இருக்குது, காஸ் ஏ சைன் ஏ. ஸோ இங்கே காஸ் ஏ சைன் ஏ, இங்கே ஒரு காஸ் ஏ சைன் ஏ இருக்கிறதுனால ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் ஏன்னு கிடைக்குது. நியூமரேட்டரில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் இருக்குது, சைன் ஏ மைனஸ் காஸ் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ காஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் சைன் ஏ காஸ் ஏ. ஸோ இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது, ஏ மைனஸ் பி ப்ளஸ் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேஷனில் இருக்கிறது நம்ம ஃபார்முலா தெரியும், ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்முலா தெரியும். ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப்போட ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்மேஷனில் கிவன் கொஸ்டின் இருக்கிறதுனால நம்ம நியூமரேட்டரை சைன் க்யூப் ஏ மைனஸ் காஸ் க்யூப் ஏன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு
first term divided by denominator and second term divided by denominator அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது cos square a cos a cancel ஆகி numerator sin a by cos square a minus cos a by sin square a ன்னு கிடைச்சிருது. ஓகேவா, நம்மளுக்கு ஃபைனலான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? sin cube a minus cos cube a by sin square a cos cube a. இது நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிட்டாலும் ஓகே. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் RHS வேல்யூ tan a வை நம்ம sin by cosனு சொல்லலாம், secant a வை 1 by cos aன்னு சொல்லலாம், cot cos by sin, cosecant 1 by sin. ஸோ இது நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணும்போது சேம் ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் ஆன்சரில் இருந்து நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணிடுறோம், LHS அண்ட் RHS ஆர் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ நம்ம கிவன் கொஷினில் என்ன செஞ்சுருக்கு, சீக்கன் கொசிக்கன் tan cot எல்லா வேல்யூஸையும் சைன் அண்ட் காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எலிமினேட்டிங் தீட்டாவை எலிமினேட் பண்ணணும், தீட்டா வேல்யூவை எலிமினேட் பண்ணணும். அதுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, A cos theta equal to B, C sin theta equal to D, வேறு ABCD ஆர் கான்ஸ்டன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், தீட்டாவை எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம சம் சால்வ் பண்ணணும். சைன் அண்ட் காஸ் இது ரெண்டையும் ரிலேட் பண்ணுற ஃபார்மில் நம்மளுக்கு என்ன தெரியும், cos square theta plus sin square theta அப்படின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் given, it is first equation, it is second equation. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கொயரிங் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆன் போத் சைட்ஸ் பண்ணும்போது a ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு b ஸ்கொயர்னு கிடைக்கும். செகண்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணும்போது c ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் d ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இந்த டூ ஈக்குவேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, தீட்டா வேல்யூ ரிமூவ் ஆகும். இங்கே a ஸ்கொயர் sin ஸ்கொயர் இருக்குது. நம்ம இதை நான் ப்ரீஃபாக உங்களுக்கு சப்ஜெக்ட் நோட் எக்ஸ்பேண்ட் பண்ணி சம்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸசைஸ் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இது நீங்கள் கிளியராக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம், எக்ஸசைஸ் 3.1 25 டிகிரி ஐடென்டிஃபை த குவாட்ரண்ட். 25 டிகிரி எங்கே இருக்குது, ஃபஸ்ட் குவாட்ரண்ட். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் நீட்டாக ட்ரா பண்ணி தான் நீங்கள் டயக்ராம் போடணும். நெக்ஸ்ட்டு 825 ஃபஸ்ட்டு 825 நம்ம 360ஆல் டிவைட் பண்ணணும். 360ஆல் டிவைட் பண்ணும்போது 2 360s ஆர் 720. சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 105 கிடைக்குது. ஸோ 105. ஸோ இந்த கிவன் 825 டிகிரியை மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 ப்ளஸ் 105 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ நம்ம 105 டிகிரிக்கு ஆங்கிள் மென்ஷன் பண்ணணும். இந்த ஆங்கிள் வேல்யூ 0, இட் இஸ் 90. இந்த வேல்யூ நம்ம 180 டிகிரி, இட் இஸ் 270 டிகிரி. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வேல்யூலையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ 90 டிகிரி இங்கே இருக்குது, 105 டிகிரிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த 825 டிகிரிங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு -55 டிகிரி. -55 டிகிரி இங்கே 0 டிகிரி, -90 டிகிரி. இங்கே என்ன மென்ஷன் பண்ண போகிறீங்க, -180 டிகிரி, இட் இஸ் -270 டிகிரி. ஸோ -55 டிகிரி எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 328 டிகிரி. 328 டிகிரின்றது எந்த ஆங்கிளுக்கு பிட்வீனில் இருக்கும், 270க்கும் 360க்கு பிட்வீனில் இருக்கும். தட் இஸ் ஃபோர்த்து குவாட்ரண்ட். நீங்கள் இங்கே ஆங்கிள் 0, 90, 180, 270 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா. நெக்ஸ்ட்டு -230 டிகிரி. -230 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் நம்ம மூவ் பண்ணும்போது எந்த ஆங்கிளில் இருக்கும், 180க்கும் -180 டிகிரி -270 டிகிரிக்கு பிட்வீனில் இருக்கும். தட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃபார் ஈச் given angle find the coterminal angle. கோட்டர்மினல் ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். 395 டிகிரி 395 டிகிரியோட கோட்டர்மினல் ஆங்கிள் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த டூ வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், 360 டிகிரி கிடைக்கணும். 360 டிகிரி கிடைக்கணும். ஸோ கிவன் ஆங்கிளை நம்ம 360ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 35 டிகிரி
அப்போது 395 டிகிரியிலிருந்து 35 டிகிரியை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது 360. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 இருக்கணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 இருக்கணும் ரிமைண்டர். ஸோ கோடெர்மினல் ஆங்கிள் 395ஓட கோடெர்மினல் ஆங்கிள் 35 டிகிரி. நீங்கள் ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இந்த டூ வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது 360 டிகிரி கிடைக்குதான்னு. நெக்ஸ்ட்டு 525 டிகிரி. இந்த வேல்யூவை நம்ம 360ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம் கிடைக்கும், ரிமைண்டர் 165. இந்த 525ஐயும் 165ஐயும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 சப்ராக்ட் பண்ணும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 கிடைக்குதான்னு செக் பண்ணுறோம். கிடைச்சிருக்கு. வாட் இஸ் த ஆன்சர்? 165 டிகிரி. நெக்ஸ்ட்டு 1150. 1150ல் how many times 360 இருக்குன்னு செக் பண்ணுறோம். 3 times. நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் என்ன கிடைச்சிருக்கு? 70. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 70ஐ கிவன் வேல்யூலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 ஆன்சராக கிடச்சிருக்கு. ஸோ கோடெர்மினல் ஆங்கிள் ஃபார் 1150 இஸ் 70 டிகிரி. நெக்ஸ்ட்டு -270 டிகிரி. இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம 360 டிகிரியோட டூ வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 360, டூ வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது 360 டிகிரி கிடைக்கணும். ஸோ இங்கே நெகட்டிவ் ஆன்சர் வேல்யூ இருக்குது, அதனால நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது டைரெக்டாக 90 டிகிரி ஆன்சர் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு 450 டிகிரிக்கு -450. இந்த வேல்யூ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 360ஆல் டிவைட் பண்ணும்போது 1 × 360 + 19 ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இது ஒரு ஃபுல் ரொட்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வேல்யூ -90 டிகிரின்னு சொல்லலாம், -90 டிகிரி. ஸோ கோடெர்மினல் ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 360லேருந்து இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது 270 கிடைக்குது. ஸோ தட் இஸ் த கோடெர்மினல் ஆங்கிள். இப்போ -450 டிகிரி இருக்குது. இந்த 450ஐ நம்ம 360ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? ரிமைண்டர் 90. ஸோ ஃபுல் ரொட்டேஷன் வர்றதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக என்ன ஆங்கிள் இருக்குது? -90 டிகிரி இருக்குது. -90 டிகிரி. 1 ரொட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க ஆங்கிள் 450ல் ரிமைனிங் இருக்க ஆங்கிள் -90 டிகிரி. அந்த -90 டிகிரியை 360லேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கோடெர்மினல் ஆங்கிள் கிடச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். A cos theta minus B sin theta equal to C. Show that A sin theta plus B cos theta equal to plus or minus square root of A square plus B square minus C square னு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ A cos theta minus B sin theta equal to Cன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், கிவன் ஃபஸ்ட்டு கண்டிஷனை டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? கிவன் கொஷின் இருக்குது A cos theta minus B sin theta. இதோட கான்ஜுகேட் பார்க்கும்போது நம்மளுக்கு A sin theta plus cos thetaன்னு கிடைக்கும். ஸோ A minus B whole square plus A plus B whole square. இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம A square plus B square ஃபார்முக்கு டைரெக்டாக இந்த உள்ள இன்டீரியர் வேல்யூ கிடச்சிடும். அதனால் நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு A cos theta minus B sin theta whole square, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் A sin theta plus B cos theta whole square. இதில் டூ வேல்யூஸையும் ஆட் பண்ணுறோம். A minus B whole square ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது A square cos square theta minus 2AB cos theta sin theta, நெக்ஸ்ட்டு B square sin square theta. இங்கே இருக்க A plus B whole square ஃபார்மில் இருக்க வேல்யூ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்குது. இதில் எந்த வேல்யூவில் கேன்சல் ஆகுது? 2AB இருக்க டேர்ம் கேன்சல் ஆகிருக்கு. ரிமைனிங் A square cos square theta, B square sin square theta, A square sin square theta, B square cos square theta இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி ஐடென்டிட்டி தெரியும், cos square theta plus sin square theta வேல்யூ 1. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், A square வேல்யூ இருக்க டூ டேர்ம்ஸ்லேருந்து A ஸ்கொயர் காமனாக எடுக்கிறோம். ரிமைனிங் cos square theta plus sin square theta. நெக்ஸ்ட்டு B ஸ்கொயர் இருக்க டேர்ம் எடுத்துக்கிறோம். அதிலேருந்து நம்ம காமனாக B ஸ்கொயர் அவுட் சைடு இருக்கும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கிவன் வேல்யூ, இது வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்காங்க, Cன்னு கொடுத்துருக்காங்க. C ஆப்போசிட் சைட் போகும்போது A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் C ஸ்கொயர்னு ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன வேல்யூ ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ஆன்சர் கிடைச்சிருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு sin theta plus cos theta equal to M.
இங்கே காஸ் பவர் 6 தீட்டா சைன் பவர் 6 தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம், காஸ் ஸ்கொயர் இந்த எல்ஹெச்எஸ் கன்சிடர் பண்ண போகிறீங்க. கன்சிடர் பண்ணிவிட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப் அண்ட் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் க்யூப் இந்த வேல்யூவையே நம்ம ஸ்கொயர் டு தி பவர் 3ன்னு எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி எடுத்துக்கும்போது நம்மளுக்கு ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்மில் கிடச்சிருது. ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஃபார்ம் நம்மளுக்கு தெரியும், ஃபார்முலா தெரியும். ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் நம்ம ஏ ப்ளஸ் பின்ற ஃபார்முலா தெரியும். நம்ம ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் 3ab இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்ற ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் நம்ம ஏ வேல்யூ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, பி வேல்யூ ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1, ரிமைனிங் இருக்க வேல்யூ நம்மளுக்கு 3 சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. இது எல்ஹெச்எஸோட வேல்யூ ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் கன்சிடர் பண்ணுறோம். ஆர்ஹெச்எஸில் எம் வேல்யூ கிவன் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1. இங்கே ஆல்ரெடி ஒரு 1 -1 இருக்குது. ஸோ +1 -1 கேன்சல் ஆகிருக்கு. ரிமைனிங் என்ன வேல்யூ இருக்குது, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, 4 - 3 இன்ட்டு 4 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா, 3 மல்டிப்ளை பண்ணும்போது 12 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ சேம் டினாமினேட்டருங்கிறதுனால 2 டேர்ம்ஸுக்குமே காமன். நம்ம அவுட் சைடு எடுக்கும்போது செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 - 12 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 1 - 3 சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ இது இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்து 2 வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த வேல்யூ ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 5th சம், காஸ் பவர் 4 ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு 1. இதில் இந்த கிவன் கண்டிஷனில் இருந்து இந்த கண்டிஷன்ஸை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் இருக்குது இல்லையா, அதிலேருந்து எல்சிஎம் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு டேர்மோட எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணணும், சைன் ஸ்கொயர் பீட்டா. ஃபஸ்ட்டு டேர்மோட சைன் ஸ்கொயர் பீட்டா பை சைன் ஸ்கொயர் பீட்டா மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் டேர்மோட காஸ் ஸ்கொயர் பீட்டா பை காஸ் ஸ்கொயர் பீட்டா மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் சேம் டினாமினேட்டர் கொண்டு வரதுக்காக எல்சிஎம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டா சைன் ஸ்கொயர் பீட்டா ஆப்போசிட் சைட் போகும். நெக்ஸ்ட்டு இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். காஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னா காஸ் பவர் 4 தீட்டான்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ 1 - சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ இங்கே எப்படி இருக்குது, ஆல்ஃபாவில் இருக்கிறதுனால நம்ம காஸ் பவர் 4 ஆல்ஃபாவை 1 - சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். அதே மாதிரி காஸ் ஸ்கொயர் பீட்டாவை 1 - சைன் ஸ்கொயர் பீட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுறோம். காஸ் டேர்மை சைன் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபுல் ஈக்குவேஷனில் இருக்க காஸ் டேர்மை சைன் டேர்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 1 - 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 ஆல்ஃபான்னு கிடைக்குது. ரிமைனிங் வேல்யூ இந்த சைன் பவர் 4 ஆல்ஃபாவை நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை சைன் ஸ்கொயர் பீட்டா இன்ட்டு 1 சைன் ஸ்கொயர் இன்ட்டு 2 சைன் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ சேம் டேர்ம்ஸ் இருக்க வேல்யூஸில் கேன்சல் பண்ணிடுறோம். எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸில் என்ன வேல்யூ இருக்குது, சைன் பவர் 4 ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் பீட்டா, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது இங்கே டேர்ம் இருக்குது, கேன்சல் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு சைன் ஸ்கொயர் பீட்டா கேன்சல், சைன் பவர் 4 பீட்டா வேறு எந்த டேர்ம்ஸும் கேன்சல் ஆகாது. ஸோ இந்த கண்டிஷனில் இருந்து நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோம், சைன் பவர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பவர் 4 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர் பீட்டான்னு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் ப்ரூவ் பண்ணணும், அந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ணிட்டோம்.
ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷனில் இருக்க காஸ் டேர்மை சைன் டேர்மாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சைன் டேர்மாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் டேர்ம்ஸ்லாம் ப்ளஸ் மைனஸில் இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் 1 sin power 4 given கண்டிஷனில் இருந்து நம்ம அனதர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இது a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மில் இருக்குது. a பிளேஸில் என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா, b பிளேஸில் சைன் ஸ்கொயர் பீட்டா இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்மில் இருக்கும்போது a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். தட் இஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ 0. தென் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவும் சைன் ஸ்கொயர் பீட்டாவும் ஈக்குவல். இதிலிருந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை காஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா அண்ட் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவலாக இருக்குது. இது தட் இஸ் செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது இல்லையா, செகண்ட் சப்டிவிஷனில் நம்ம எல்ஹெச்எஸ் கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். காஸ் பவர் 4 பீட்டாவை காஸ் ஸ்கொயர் பீட்டா, சைன் பவர் 4 பீட்டாவை சைன் ஸ்கொயர் பீட்டா, சைன் ஸ்கொயர் பீட்டான்னு. இப்போது நம்மளுக்கு காஸ் ஸ்கொயர் பீட்டாவோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு தெரியும். ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் பீட்டாவுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா தெரியும். ஸோ இந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவுக்கு பதிலாக பீட்டாவுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கேன்சல் ஆகிடுது, காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் சேம் லைக் டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டா டூ வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் 1. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேருந்து செகண்ட் கண்டிஷன் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா, இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம். நெக்ஸ்ட்டு 6th சம், y equal to prove that 1 minus cos alpha plus sin alpha equal to yன்னு ப்ரூவ் பண்ணணும். இங்கே கண்டிஷன் y given கொடுத்துருக்காங்க. இந்த y கண்டிஷன்லேருந்து it is also yன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ 2 sin alpha 1 plus cos alpha plus sin alphaன்னு இருக்குது. இப்போது இது ஒரு டேர்மாகவும் இது செகண்ட் டேர்மாகவும் கன்சிடர் பண்ணிடுறோம். இந்த 2 டேர்ம்ஸ்க்கு கான்ஜுகேட் எடுக்கும்போது பிட்வீனில் மைனஸ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல்லாக ஒரு டேர்ம். கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இது ஃபுல்லாக ஒரு டேர்ம் எடுத்துக்குமா, இட் இஸ் a, இட் இஸ் b, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b ஃபார்மில் இருக்குது. ஸோ a பிளேஸில் இருக்க வேல்யூ 1 ப்ளஸ் sin ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு கிடச்சிருக்கு. நியூமரேட்டர் பார்க்கும்போது டைரக்ட் மல்டிப்ளிகேஷனே தான். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரை a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 ப்ளஸ் 2 sin alpha plus sin square alpha எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவாக இருக்குது. அப்போது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது -1 ப்ளஸ்ன்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் -1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுது. 2 sin alpha 2 sin ஸ்கொயர் ஆல்ஃபாவாக கன்வெர்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூவில் 2 sin alpha காமனாக அவுட் சைடு எடுக்கும்போது நியூமரேட்டரில் இருக்க sin alpha 2 sin alpha கேன்சல் ஆகும். இந்த ரிமைனிங் இருக்க வேல்யூ 1 ப்ளஸ் sin alpha மைனஸ் காஸ் ஆல்ஃபா. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த வேல்யூ எடுத்துகிட்டு இந்த வேல்யூ நம்ம கொண்டு வர போகிறோம், அவ்வளோதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். கான்ஜுகேட்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் a, இட் இஸ் b, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் நம்ம சால்வ் பண்ணும்போது டினாமினேட்டரில் காமன் டேர்ம் 2 sin ஆல்ஃபா கிடைக்குது. 2 sin ஆல்ஃபாவும் நியூமரேட்டரில் இருக்க 2 sin ஆல்ஃபாவும் கேன்சல் ஆகும்போது அனதர் y வேல்யூ கிடச்சிருது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 7th சம், x equal to summation n equal to 0 to cos power 2n theta. அதே மாதிரி y equal to n tends to infinity, n to 0 to infinity sin power 2n theta. z equal to ரெண்டும் மிக்ஸ் பண்ண வேல்யூ. இது எல்லாத்தையும் நம்ம என்னென்ன எடுத்துக்க போகிறோம், என்னென்னு ப்ரூவ் பண்ணுறோம், xy z equal to x plus y plus zன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஜிபி ஃபார்முலா படிச்சிருக்கோம். the
sum of n terms in the GP series equal to 1 by 1 minus a என்ற ஃபார்முலா படிச்சிருக்கோம். 1 plus a plus a square plus etc. இருக்க ஃபார்முலாக்கு 1 by 1 minus a அப்படின்ற இன்ஃபினிட்டி சம் டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இன் ஜிபி அப்படின்ற ஃபார்முலா படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இதோட மீனிங் என்ன? சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 10 சமேஷன் n டென்ஸ் டு n டு 0 டு இன்ஃபினிட்டி. இதில் நம்ம காஸ்க்கு 0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். காஸ் பவர் 0 தீட்டா சமேஷன்னா ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 1 0 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 காஸ் பவர் 1 தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் க்யூப் தீட்டா ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஓகேவா? இதில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். சம் டு n டேர்ம்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 1 by 1 minus a ப்ளஸ் என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இந்த வேல்யூவை நம்ம sin square theta equal to 1 by xன்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிவன் y வேல்யூவில் n equal to 0 sin power 0 theta plus sin power 1 theta plus sin square theta plus sin cube theta plus sin power 4 theta இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும்போது இதுவும் நம்ம சம் டு n டேர்ம்ஸ் ஜிபி சீரீஸாக ஃபார்ம் ஆகுது. அதில் நம்ம 1 by 1 minus a ப்ளஸில் sin square theta இருக்குது. அப்ளை பண்ணும்போது 1 by cos square thetaன்னு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு 1 by y ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு அனதர் வேல்யூ கிடைக்குது. சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 by x, காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 by y. இந்த டூ வேல்யூஸையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிராஸ் மல்டிப்ளை எக்ஸ் அண்ட் ஒய் ஆட் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூவை நம்ம என்னென்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நியூமரேட்டர் வேல்யூ 1ஆக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 1 sin square theta 1 by cos square theta 1 by sin square thetaவை நம்ம ஆல்ரெடி yxன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். 1 by cos square thetaவை yன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ x டாட் y. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? x plus y equal to xyன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு இங்கே cos 0 cos power 0 theta sin power 0 theta plus cos power 1 cos theta plus into sin theta plus cos square theta into sin square theta plus cos cube theta. என்னக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போகும்போது நம்மளுக்கு சீரியஸ் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. இதில் நம்ம 1 by 1 minus a சம் டு இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் கன்சிடர் பண்ணும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடச்சிருது. காஸ் ஸ்கொயர் தீட்டா நம்ம என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 1 by x. சைன் ஸ்கொயர் தீட்டா 1 by y. ஸோ நம்மளுக்கு xy எல்சிஎம் எடுக்கும்போது இங்கே xy கிடச்சிருது. xy மைனஸ் 1 டிவைடட் பை xyன்னு கிடைக்கும். இந்த xy நியூமரேட்டர் போயிடும். ஸோ z ஈக்குவல் டு xy பை y மைனஸ் zன்னு கிடைக்குது. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது இவ்வளோ மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி டேர்ம் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு xy அப்படின்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் x ப்ளஸ் ஒய். அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th சம் tan square theta equal to 1 minus k square secant theta plus tan cube cosecant theta equal to 2 minus k square whole power 3 by 2. Then find the value of k ன்னு கேட்டிருக்காங்க. given condition 1 plus tan square theta equal to 1 minus k square. இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்? 1 plus tan square theta secant square thetaன்ற ஃபார்முலா தெரியும். ஸோ given கொஸ்டினில் இருக்க வேல்யூக்கு டபுள் சைடும் 1 ஆட் பண்ணுறோம். 1 ஆடிங் 1 ஆன் போத் சைட்ஸ். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் என்னவா கன்வெர்ட் ஆகிடுது? சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா என்னவா கன்வெர்ட் ஆகிடுது? 2 மைனஸ் கே ஸ்கொயராக இருக்குது. இந்த வேல்யூ சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு 2 மைனஸ் கே ஸ்கொயர் secant square theta equal to 2 minus k square கிடைக்குது. then secant theta equal to 2 minus k square whole power 1 by 2 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு LHS நம்ம கன்சிடர் பண்ணும்போது secant theta plus tan cube theta plus cosecant theta இருக்குது. இது secant thetaவை நம்ம 1 by cos thetaன்னு எழுதலாம். tan cube thetaவை sin by cosன்னு எழுதலாம். cosecant theta 1 by sin theta எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம LCM எடுத்து சால்வ் பண்ணும்போது கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு sin square theta கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோட இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். cos square theta
ஸோ சேம் டினாமினேட்டர் காஸ் கியூப் தீட்டா கொண்டு வந்துட்டோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1 பை காஸ் கியூப் தீட்டா. ஸோ நம்மளுக்கு 1 பை காஸ் கியூப் தீட்டாவோட வேல்யூ சீக்கண்ட் கியூப் தீட்டான்னு தெரியும். சீக்கண்ட் கியூப் தீட்டா தீட்டாக்கு நம்ம ஆல்ரெடி அங்கே ஃபார்முலா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் 2 மைனஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. இதை நம்ம பவர் டு தி பவர் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு என்ன கிடச்சிருக்கு, சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு secant theta plus tan cube theta plus cosecant theta equal to 2 minus k square whole power 3/2 கிடைச்சிருக்கு. தென் நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்படி வெரிஃபை பண்ணும்போது theta equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது k equal to plus or minus 1, theta equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ tan theta equal to 0, 1 minus k square is also equal to 0. ஃபஸ்ட்டு கிவன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 45 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணும்போது tan 45 டிகிரி ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர். கிவன் கண்டிஷனில் tan தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் கே ஸ்கொயர்னு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 90 டிகிரி இருந்துச்சுன்னா tan 90 டிகிரி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. tan 90 டிகிரி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ கே இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சர் எதுக்கு பிட்வீனில் தான் இருக்கணும், 0 1 1 மைனஸ் 1 0 1க்கு பிட்வீனில் தான் இருக்கணும். ஸோ அதை நம்ம க்ளோஸ்டு இன்டர்வலாக சொல்லும்போது -1, 1ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.